சேலம் அரசு மருத்துவமனையில் கணவர் பிழைக்க மாட்டார் என அரசு மருத்துவர் பொறுப்பில்லாமல் கூறியதால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் விஷமருந்திய கணவரும் பரிதாபமாக பலியானார். ஓராண்டுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி மரணத்தை தழுவிய துயர சம்பவம் குறித்து செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அடுத்துள்ள துட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பூபாலன். இவர் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு நடத்தி வந்திருந்தார். இவரும் மேகலா என்ற பெண்ணும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர்களிடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் பூபாலன் குருணை மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவரை அவரது குடும்பத்தினர் சேலம் அரசு மருத்துவமனையில் அன்றைய தினம் மாலை சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். சிகிச்சையில் இருந்த பூபாலனுக்கு நேற்று மாலை மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தது. அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் பூபாலன் இனி பிழைக்க மாட்டார் என்று அவரது மனைவி மேகலாவிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த மேகலா அங்கிருந்து வெளியே சென்றவர் நீண்ட நேரமாகியும் அவர் அந்த வார்டுக்கு திரும்பவில்லை. உறவினர்களும் மேகலாவை அக்கம் பக்கத்தில் தேடி பின்னர் மருத்துவமனை காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்து போலீசாரும் தேடியிருக்கிறார்கள். இதற்கிடையில் பூபாலன் சிகிச்சை பெற்று வந்த அந்த சிகிச்சை பிரிவுக்கு பின்புறம் உள்ள மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மரத்தில் மேகலா தூக்கிட்டு தனது துப்பட்டாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது கண்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக அவரது சடலத்தை மரத்திலிருந்து இறக்கி அவசர சிகிச்சை பிரிவானது அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து எடுத்துச் செல்வதற்கு ஆம்புலன்ஸும் அழைத்திருக்கிறார்கள். அங்கு மருத்துவமனைக்குள் இருந்து ஆம்புலன்ஸும் அழைத்திருக்கிறார்கள். ஸ்ட்ரெச்சருக்கும் உதவி கேட்டிருக்கிறார்கள். யாருமே அது கொண்டு வருவதற்கு முன்வராதனால உறவினர்களே மேகலாவை கையால் தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓடி அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மேகலா இறந்து விட்டதாக தெரிவித்ததால் உறவினர்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேகலா கணவன் இறந்து விடுவார் என்று அவரது மனைவியிடம் வெளிப்படையாக மருத்துவர் கூறியதால் மனமுடைந்ததால் தான் மேகலா தற்கொலை செய்து கொண்டார் என்று அங்கு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்களிடமும் போலீசாரிடமும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர் போராட்டமும் நடைபெற்றது. இதற்கிடையில் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியிருந்த நிலையில் இந்த தினம் சிகிச்சையில் இருந்த பூபாலனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். கணவன் காதல் திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் அவங்க உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நவீன், விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.